கொடிய விஷமுள்ள கண்ணாடி விரியன் பாம்பு கடிச்ச நிலையில முதியவர் ஒருத்தர் கூலா மருத்துவமனையில அட்மிட் ஆகியிருக்காரு. இதன் பின்னணி குறித்து பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சப்பானியூர் பகுதியை சேர்ந்தவர் ராஜா. 52 வயதான இவர் தன் வீட்டின் பின்புறம் உள்ள நிலத்தில் வாழை பயிரிட்டுள்ளார். இந்நிலையில் வாழை மரத்தை சுற்றியுள்ள புற்களை சுத்தம் செய்யும் போது அங்கு பதுங்கியிருந்த கொடிய விஷம் கொண்ட கண்ணாடி விரியன் பாம்பு ராஜாவின் கை விரலில் கடித்துள்ளது. இதை அறிந்த ராஜாவின் உறவினர்கள் அவரை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். மேலும் அவரை கடித்த கண்ணாடி விரியன் பாம்பையும் கொன்று அடையாளத்திற்காக மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருந்தனர். மருத்துவமனையில் எந்த பயமும் இன்றி கூலாக செல்போனில் சிரித்து பேசிக் கொண்டிருந்த ராஜா மருத்துவர் மற்றும் உறவினர்களிடமும் அதே பாணியில் பதிலளித்தார். வாழைச்செடியில் இருந்துச்சுப்பா, வாழைச்செடியில் உள்ள சுத்தி கண்ணுக்கு தெரியல, பிடிச்சி வெட்டி எடுக்கும் ஓரம் வாழைச்செடி ஓரம் கழிச்சு கை பிடிச்சி கழிச்சு. இந்தியாவில் ஆண்டுதோறும் பல ஆயிரம் பேர் கண்ணாடி விரியன் பாம்பு கடியால் பாதிக்கப்படுகின்றனர். அவர்களில் பலருக்கு பாம்பு கடியை விடவும் பதற்றமான மனநிலைக்கு செல்வதால் சிகிச்சை இன்னும் சிக்கலாகிறது. அந்த விதத்தில் 52 வயதான ராஜாவின் அணுகுமுறை கவனம் பெற்றுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.